வெல்கம் பேக் டு மேகா சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாழைப்பூ வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த வாழைப்பூவிலேருந்து தான் அந்த ஒரு இலையாக எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்க பூவை நம்ம தனியாக எடுத்து வைக்கணும். அப்புறம் அந்த ஒரு பூவாக தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதெல்லாம் ஒன்றா தான் சேர்ந்துருக்கும். தனித்தனியாக ஊற்றி வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த வாழைப்பூலேருந்து ஒரு மொட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், இதை மட்டும் நம்ம தூக்கி போட்டுடணும். இது சேர்த்து சமைக்கக்கூடாது, வயிற்றுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே போல் இதுக்கு கீழே ஒரு இலை மாதிரி இருக்கும், அது இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம தூக்கி போட்டுடணும். அதை சேர்த்து சமைக்கவே கூடாது. இது மாதிரி எல்லா புளியும் ஒரு புளியும் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். எடுத்து ஃபஸ்ட்டு தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூவை கட் பண்ணணும். பாருங்கள், அந்த காம்பு மாதிரி இருக்குது, அதை எடுத்துடணும். அந்த இலையை எடுத்துடணும். மற்றதெல்லாம் அப்படியே போட்டுடலாம். வாழைப்பூவில் இது க்ளீன் பண்ணுற டைம் தான் நமக்கு லேட் ஆகும். மற்றபடி வடை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. வாழைப்பூ வடை குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க. நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ரொம்ப உடம்புக்கு சத்தான பொருள் இது. இந்த வாழைப்பூவே நம்ம கூட்டாகவும் செய்யலாம், பொரியலாகவும் செய்யலாம். பட் நிறைய பேருக்கு இதில் இருக்க துவர்ப்பு பிடிக்காதனால சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பருப்போடு சேர்த்து வடையாக சுடும்போது எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நான் இந்த வடைக்கு ஒரு 200 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். பச்சைப்பயிறு வேணான்றவங்க எல்லாமே 200 கிராமும் கடலைப்பருப்பாகவே ஊற வச்சுக்கலாம். பருப்பெல்லாம் நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம். இந்த பருப்போடு ஒரு 4 வரமிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 2 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த மாவோட நம்ம வாழைப்பூவை சேர்த்துக்க போகிறோம். வாழைப்பூவை தனித்தனியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வடையில் சேர்க்கலாங்க. ஆனால் அவ்வளோ வாழைப்பூவையும் நம்ம நறுக்கி சேர்க்கும்போது அது கலர் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மோரில் ஊற போட்டு தான் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கலாம் டைம் இருக்கவங்க. அப்படி எனக்கு டைம் இல்லை, அவசரமாக செய்யணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக மிக்சியில் போட்டு அதை ஒரு சுற்றி சுற்றிட்டோன்னா நல்லா பொடி பொடியாக ஆகிடும், உதிரி உதிராக ஆகிடும். அதை அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் அப்படி தான் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி இமீடியட்டாக சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் ஆகாது இல்லையா, அதனால் மோரில் ஊற வைக்கல. இது கூடவே நான் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இந்த வடைக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். பருப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் 1/2 டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம வடை சுடுற மாதிரி சுட்டு எடுக்க வேண்டியது தான். மிக்சியில் நம்ம இதை நல்லா அடித்ததுனால நல்லா பருப்போட மிங்கில் ஆகிடுச்சு, உடஞ்சே வரல பாருங்கள். நம்ம கட் பண்ணி போடும்போது சில சமயம் அது வடை கொஞ்சம் உதிர்ந்து வரும். அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் பொட்டுக்கடலையை கூட பவுடராக போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு வடை இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும், அப்போ தான் உடையாது, சாஃப்டாகவும் இருக்கணும். ரொம்ப ரஃப்பாக ஆகக்கூடாது. இது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது உருட்டும் போதே. அப்படி உங்களுக்கு உதிர்ற மாதிரி இருக்குது, அதை வடை பிடிக்க முடியாதவங்க அந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் தேவையான அளவு எண்ணெயை காய வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நமக்கு தேவையான வடையை சுட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் வடையை போட்டுக்கிறேன். வடையை போட்டோடனே வடை உடையவே இல்லை பாருங்கள், அப்படியே இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி உங்களுக்கு உடஞ்சி போகுது, உதிர்ந்து போகுதுன்னா இமீடியட்டாக நீங்கள் அந்த மாதிரி பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துட்டா அந்த மாதிரி ஆகாது. வடையை போட்டவுடனே திருப்பி விட்டுறாமல் கொஞ்சம் செவந்தவுடனே நம்ம திருப்பி விடலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்துடுச்சு, நான் திருப்பி விட்டுக்கிறேன்.
இப்போ வெந்துடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவந்த உடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுக்கலாம். இந்த வாழைப்பூ வடை நல்லா சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வாழைப்பூ வடையை ட்ரை பண்ணி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் எங்களோட சேனல் மீகா சமையல் அண்ட் விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.